சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகின்றார். கழுகுக்கு சமானமாக நம் வயது திரும்ப வாழ வைத்து போலாகின்றது. ஒடுக்கப்படுகின்ற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்குக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் நமது அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகின்றவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலகினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகின்றார். மனுஷனுடைய நாட்கள் புழுக்கு ஒப்பாக இருக்கின்றது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கின்றார். காற்று அதன் மேல் வீசின உடனேயே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கின்றவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகின்றது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கின்ற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கின்ற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகின்ற எந்த இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. உங்களுடைய ஆத்மா கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் மிகவும் பிரியப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையானது பிள்ளை போல காணப்பட்டாலும் நம்முடைய துதி ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் மிகவும் பிரியமாக இருக்கிறார். முதல் பாடல் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. 41. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நாம் கலங்கிடவே மாட்டோம். யார் என்ன செய்தாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நாம் கலங்கிடவே மாட்டோம். யார் என்ன சொன்னாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். எங்கள் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருதோலை கையில் எடுத்து நாங்கள் ஓசன்னா பாடிடுவோம், நாங்கள் ஓசன்னா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் எங்கள் இயேசு பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் எங்கள் இயேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், அதை காலாலே மிதித்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், அதை காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு.
எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகின்றார். என் நேசர் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு. நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் தாமே நம்மளோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு வெற்றி தருகிற தேவனாக அவரை காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்த நம்ம மிகவும் கடமை. அடுத்த பாடல் நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா 180 நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே எல்லாருதலே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே எல்லாருதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போ ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போம் நன்றி பலி. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. தகப்பனே, இந்த துபாய் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை வழங்கி செய்கிற ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே 7 சென்று கணக்கு வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். 7 எல்லா அபிஷியல்ஸையும் தகப்பனே ஆண்டவரே பிரைவேட் செக்டர்ஸ் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே மினிஸ்ட்ரிஸ்ல இருந்து எல்லாவற்றையும் கணக்கு வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த நாட்களிலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஷேக்கின் குடும்பத்தை இந்த கணக்கில் வைத்து ஆசீர்வதிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர் பிள்ளைகளையும் சிந்தடியார்கள் எல்லாவரையும் தகப்பனே ஆசீர்வதித்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எளிய முயற்சியும் ஆளுகை செய்கிற ராஜாக்களுடைய கணக்கில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் பார்க்கும் பொழுது இந்த தேசத்திலே
ஆண்டவரே எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆண்டவரே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே தேசம் ஆண்டவரே ஒரு டூரிஸ்ட் தேசமாக வைத்து எல்லா நாடுகளிலிருந்து மக்கள் வந்து பார்த்து செல்லக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்தை நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்கள் இனிய ஆண்டவரே ஒவ்வொரு வருடங்களும் ஏதோ புது திட்டங்களையும் புது ரூல்ஸையும் கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவர்கள் சொல்லிக்கொண்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே யாருக்கும் எந்த விதமான பாதகமும் வராமல் தகப்பனே அப்பா எல்லாரும் தேசத்துல வந்து ஆண்டவரை வேலை செய்ய முடியாது தகப்பனை கிருபையை தந்திருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மற்ற நாடுகளை பார்க்கும் பொழுது இந்த தேசம் ஆண்டவர் எவ்வளவு ஒரு பாதுகாப்புள்ள தேசமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே அல்லேலூயா. ஆனாலும் எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் ஆண்டவரை ஏமாற்றுகிறவர்கள் ஸ்கேமர் ஆண்டவரே இவர்கள் எல்லாம் எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ ஆண்டவரே இந்த கடந்த நாட்களிலும் கூட தகப்பனே இதோ நியூஸ்ல கூட பார்த்தேன் ஆண்டவரே இதோ இந்த கடந்த இந்த நாட்களிலும் இந்த வருடத்திற்கு ஆண்டவரே அப்பா அந்த துபாய் ஓஎஸ்எஸ் சிலிக்கன்ல ஆண்டவரே ஒரு இந்திய நிறுவனம் ஆண்டவரே தன்னுடைய நிறுவனத்தை தொடங்கி ஆண்டவரே முதலில் மக்களை நம்ப வைப்பது போல நம்ப வைத்து ஆண்டவரே அப்பா எல்லாரும் அந்த ஆண்டவரே கம்பெனிகள் இது வரைக்கும் 72 கம்பெனிகளுக்கு மேல அந்த கம்பெனியில முதலீடு செய்திருக்கிறார்கள். பணங்களையும் தன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் முதலீடு செய்திருக்கிறார்கள். ஆண்டவரே அது நியர்லி ஒரு 8 மில்லியனுக்கு மேல போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே திடீரென்று அவர்கள் சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாவற்றையும் மூடிவிட்டு ஆண்டவரே எல்லாம் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று ஆண்டவரை பார்க்கிறோம். ஆண்டவரே பணத்தை இழந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரே பணத்தை இழந்துவிட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர்களை போனில் தொடர்பு கொண்டாலும் ஆண்டவரே போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஊழியம் அதில் வேலை செய்தவர்கள் எல்லாரும் கூட எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஒரு பாகிஸ்தான் ஆண்டவரே பாகிஸ்தான்காரர் தன்னுடைய ஆண்டவரே பணங்கள் எத்தனையோ ஆண்டவரே லட்சங்களை அந்த நிறுவனத்துல ஆண்டவரே முதலீடு செய்திருக்கிறார், எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி ஆண்டவரே செய்திகளிலே பார்க்கிறோம். இப்படியாக மனிதர்களை நம்ப வைப்பதற்கு அவர்கள் என்னென்ன காரியங்களை மக்களை எப்படி ஆண்டவரை நம்ப வைக்கிறார்கள் என்று முதலிலே அவர்கள் சிறு தொகை கொடுக்கும் பொழுது அதற்குரிய காரியங்களை மிகவும் அப்டேட்டாக கரெக்டாக அதை தந்துவிடும் பொழுது அவர்கள் அதை நம்பி அதிகமாக பணத்தை செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். அதிகமாக செலுத்தும் பொழுது அதையும் அவர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு திருப்ப கமிஷன்ஸ் எப்படியோ அதெல்லாம் ஆண்டவரே கொடுத்து மீண்டும் அவர்களை நம்ப வைக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் அதை விட அதிகமான பணத்தை செலுத்தும் போதுதான் அவர்கள் இப்படியாக ஏமாற்றி விட்டு செல்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே இதுவரைக்கும் 72 கம்பெனிகளுக்கு மேல் இருக்கும் என்று சொல்லி 72 ஆண்டவரே நிறுவனங்கள் இப்படியாக கம்பெனிகள் எல்லாம் அவர்கள் ஆண்டவரே அதுல ஆண்டவரே பணத்தை ஆண்டவரே இன்வெஸ்ட் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எவ்வளவோ போலீஸ் ஆண்டவரே எவ்வளவோ எச்சரிக்கிறதா இருக்கிறது. எதையும் செய்வதாக இருந்தாலும் யோசித்து விட்டு நன்றாக ஆராய்ந்து விட்டு செய்யுங்கள் என்று. ஆனால் மக்கள் அவசர முடிவெடுத்து ஆண்டவரை இதை செலுத்தினால் பணம் ரெட்டிப்பாக கிடைக்கும், அதில் செலுத்தினால் 10 மடங்கு கிடைக்கும் என்று அவர்கள் பேசுகிற பேச்சு இன்னும் ஆண்டவரை மக்களை ஆண்டவரை மதிமயங்க செய்கிறதா இருக்கிறது. அவர்களுக்கு எல்லாவற்றையும் மறக்க செய்கிறதா இருக்கிறது. ஆனால் தன்னுடைய உழைப்பு நம்ம சம்பாதித்த பணம் இனி அது திரும்ப வரப்போவது இல்லை என்பது ஆண்டவரை அவர்கள் உறுதியாக நம்பாமல் ஆண்டவரை அதை கொண்டு செலுத்தி எல்லாவற்றையும் ஏமாந்து இந்த நாளிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போலீஸ்ல அவர்கள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறார்கள். போலீஸ் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கிருந்து இந்தியாவிலிருந்து வந்து இந்திய கம்பெனி அவர்கள் தொடங்கி இங்குள்ள மக்களை எப்படி ஏமாற்றி சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அதுதான் ஆண்டவரே எவ்வளவோ எல்லாரும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரை எதையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். ஏனென்றால் பணம் என்பது ஆண்டவரே இன்று போனால் திரும்பி நம்மளால சம்பாதிக்க முடியாத ஒரு காரியம் என்று சொல்லி என்று ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆன்லைன்லயோ ஆண்டவரே எதுலையுமே எதையும் நம்பாதீர்கள் என்று சொல்லித்தான் ஆண்டவரே அவர்கள் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எவ்வளவு பேர் எவ்வளவு காரியங்களை இழந்திருப்பார்கள், பணங்களை இழந்து என்ன செய்வோம் என்று பரிதவிக்கிறார்கள். அந்த பாகிஸ்தானிக்கு ஆண்டவரே பணத்தை இழந்து விட்டோமே என்று சொல்லி அவருக்கு அதனாலே உடம்பு முடியாமல் போய் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அடுத்த நிமிஷம் என்ன செய்வோம் என்று தெரியாமல் ஆண்டவரே நிர்கதியாக மக்கள் ஆண்டவரே எல்லாரும் நிற்கிறார்கள். ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வைல்ட் ஃபயர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே அப்பா தேவனே அப்பா வாய் மனம் இறங்கி என் தகப்பனே இயற்கையாக ஏற்பட்ட அந்த ஃபயர் ஆண்டவர் இயற்கையாக ஆண்டவரை அணைந்து விட முடியாத தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தா அல்லேலூயா. அப்பா ஒவ்வொருவரும் தான் எரிந்த வீட்டை வந்து கண்டு கலங்கி அவர்கள் இதோ இதுதான் என்னுடைய அறை, இது என்னுடைய இது வைத்திருந்தேன், ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்றெல்லாம். ஆனாலும் சிலர் வந்துட்டு ஆண்டவரே அந்த லாக்கர்ல எல்லாம் வச்சிருக்கிறத
ஃபயர் ஃபைட்டர்ஸை கொண்டு வந்து காமிச்சு அதை உடைத்து அதுக்குள்ள இருக்கிற தங்களுடைய டாக்குமெண்ட்ஸு, தங்களுடைய நகைகள், தங்களுடைய பணங்கள் சிலவற்றை தான் ஆண்டவர் அவர்களால் மீட்க முடிகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே உடைகளையும் துணிகளையும் சாப்பாடுகளையும் குழந்தைகளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் எல்லாரும் ஆண்டவரே எல்லா நாடுகளிலிருந்தும் அண்டை நாடுகளிலிருந்து எல்லாம் ஆண்டவரே பக்கத்து ஆண்டவரே ஸ்டேட்ஸ்ல இருந்து எல்லாரும் வந்து ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனியும் ஆண்டவரே இனி வரும் காரியங்கள் ஆண்டவரே எப்படி ஆகும் என்று அறியோம் ஆண்டவரே. இவைகள் எல்லாம் மீண்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முடிவடைந்து மீண்டும் அவர்கள் அந்த இடத்திலே தங்களுடைய வீடுகளை கட்டி மீண்டும் அவர்கள் குடியேற ஆண்டவரே அப்பா அதற்கு எவ்வளவு நாட்கள் செல்லும் என்று அறியோம் ஆண்டவரே. ஆனால் நம்ம எவ்வளவு காரியங்களை நினைத்து கவலைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு தலைக்கு மேல கூரை இல்லை, எல்லாரும் வெட்ட வெளியில இருக்கிறாங்க ஆண்டவரே. வண்டிகள் எல்லாம் எரிந்து போய்விட்டது, வண்டிகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குளிர் நேரம் எங்கும் பனி, காலையில பாத்தீங்கன்னா பனி அப்படியாக ஆண்டவரே இந்த தேசத்தை எப்படி மூடி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எந்த நேரம் இயற்கை என்ன செய்யும் என்று நாம் அறியோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே தகப்பனே மனம் இறங்கி தகப்பனே அந்த ஃபயர் எல்லாம் நின்று விடும்படியாக அது மீண்டும் பரவாமல் இன்னும் ஆண்டவரே தேசங்களை அடித்து விடாம் தகப்பனே காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உயிரிழந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் அதில் காணாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே பெட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் ஆண்டவரே நிறைய பேர் அதை காப்பாற்றி விட்டார்கள். ஆனாலும் நிறைய ஆண்டவரே அதிலேயும் ஆண்டவரே குதிரைகள் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் இவைகள் எல்லாம் ஆண்டவரே காப்பாற்றப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. மனிதன் ஆண்டவரே எந்த உயிரினங்களுக்கு எப்படியாக ஆண்டவரே அதை காப்பாற்றுவதற்கு எப்படி போராடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மான் மாட்டிக்கிச்சு, அந்த தீக்கு நடுப்புற ஒரு ஃபயர் ஃபைட்டர் போய் அந்த மானை பிடிச்சி அந்த இதுலேயும் நுழைஞ்சு அந்த மானுகளை 2 மான்குட்டியை தூக்கிக்கிட்டு ஓடி வந்தார் என்று சொல்லி இப்படியாக ஆண்டவர் அந்த உயிரினமாக இருந்தாலும் அதை காப்பதற்காக அந்த வீரர்கள் எப்படியாக போராடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து ஒரு சின்ன முயல் குட்டி கையிலிருந்து தப்பிச்சு கீழே விழுந்துருச்சு அந்த தீக்கு நடுப்புற, அதை போய் ஒருத்தர் ஓடி போய் திருப்பி தூக்கிக்கிட்டு ஓடி வந்தார் என்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்படியாக ஆண்டவரே இனியும் உள்ள ஆண்டவரே இந்த காசால உள்ள ஆண்டவரே போர் நிறுத்தத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேல் காசா ஆண்டவரே அப்பா இந்த போர் நிறுத்தம் ஆண்டவரே அப்பா எத்தனையோ நாட்களாக எத்தனை ஆண்டுகளாக இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு அழிவுகள் எவ்வளவு ஆண்டவரே இந்த காசாவுடைய பட்டணங்களையும் லாஸ் ஏஞ்சல்ஸ் எரிஞ்சிருக்கிற காரியங்களையும் பார்க்கும்போது இரண்டுமே ஒன்றாகத்தான். இது இயற்கையினால் அழிந்தது, அது மனிதனுடைய ஆண்டவரை காரியங்களினாலே ஆண்டவரை குண்டு வீசியதினாலே அழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு ஆண்டவரே மரணம் குறைவு, ஆனால் காசாவிலே மரண ஓலம் அதிகம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் என் தேவனை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உலகத்திலே ஆண்டவரே அமைதியை தாங்க, சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஒரு நாடுக்கு நாடு ஆண்டவரே, ஜனத்துக்கு ஜனம், மதத்துக்கு மதம் விரோதமாகத்தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சத்ருவான அப்படியாக மக்களுடைய மனதை ஆண்டவரே அப்பா பாழாக்கி ஆண்டவரே மற்றவர்களுக்கு விரோதமாக திருப்பி ஆண்டவரே சமாதானத்தை அழித்து போக செய்கிற தேவனாய் அவன் அழித்து போடுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனே, நீர் சமாதானத்தை தர வந்தவர். எல்லா நாடுகளிலும் எல்லா மக்களும் எல்லா தேசத்து தலைவர்களும் முதலில் சமாதானத்துடன் வாழ முடியாது. உண்மை சொந்த ரட்சகராக இருந்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாத தேவனை உதவி புரிய வேண்டும் ஆட்சிக்கிறோம். தந்த இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. 11:45 இல்ல உங்களுக்கு முடியும், எப்போ முடியுது முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 12 மணிக்குள்ள முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ வசனத்திற்கு செல்ல முடியாது. இந்த நாட்களிலும் அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவ வசனம் தியானமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் எரேமியா 31:25. எரேமியா 31:25.
25. நான் விடாய்த்த ஆத்துமாவையும் சம்பூர்ணமாக பண்ணி சம்பூர்ணமடைய பண்ணி நான் விடாயத்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாக்களுக்கும் எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்றார். ஆமென். இங்கிலீஷ்ல இருக்கா? வா. இல்ல, இங்கிலீஷ்ல ஒரு படி. ம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 31:25 தானே? Those who feel tired and worn out will find new life and energy, and when they sleep they will wake up refreshed. நான் விடாய்த்த ஆத்மாவை, விடாய்த்த ஆத்மானா என்ன? ஆண்டவர் சொல்றாரு விடாய்த்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்றது? விடாய்த்த ஆத்மா அதாவது விடாய்த்ததுன்னா டயர்டான, சோர்ந்து போனது, வியரி. இங்கிலீஷ்ல கூட சொல்லலாம் வியரி, டயர்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி இந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். யார் அந்த விடாய்த்த ஆத்மா? நம்ம தான் என்ன இருக்கிறோம்? இந்த விடாய்த்து போன ஆத்மாவாக நாம இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? இந்த வாழ்க்கையில எதையோ ஒன்ன தேடிக்கிட்டு என்ன செய்யறோம்? தேடிக்கிட்டே இருக்கிறோம். பிறந்த நாள்ல இருந்து இந்த மண்ணுக்குள்ள போற நாள் வரைக்கும் எதையோ இந்த ஆத்மா என்ன செய்கிறது? தேடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நாம பாக்குறோம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை ஒரு அளவுக்கு நம்ம பட்டு வளர்ந்து வரும்போது ஒரு படிப்பாக இருக்கலாம், ஒரு வேலை காரியமாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு என்ன செய்யலாம், ஒரு நமக்கு பணத்தை சம்பாதிக்கிறத காரியத்தை குறித்த காரியமாக இருக்கலாம். இப்படி ஏதாவது என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம்? தேடிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிறந்த நாள்ல இருந்து தேட ஆரம்பிச்ச நாம என்ன செய்யறோம்? தேடி 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 சோர்ந்து போய் களைத்து நிம்மதியே இல்லாம ஒரு வாழ்க்கையை என்னவா செய்யறோம்? வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக, உலகத்தின் பணக்காரர்களில் முதல் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறவராக இருந்தாலும் சரி, கடகோடி ஏழையா இருக்கிறவராக இருந்தாலும் சரி, யாருக்குமே என்ன செய்யறது இல்லை, ஒரு ஆத்மாவில என்ன இல்லை, ஆத்மா எப்படி போயிருக்கிறது? சோர்ந்து போகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பாக்குறோம். ஆனா இப்போ இப்படியே வாழ்ந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல வரும்போது, வயதாகி வரும்போது தான் நம்ம என்ன செய்வோம்? ஐயோ நம்ம இவ்வளவு நாள் இப்படியே வாழ்ந்துட்டோமே, எல்லாம் வாழ்க்கையில நம்ம ஆட்டம் பாட்டம் குடி கொண்டாட்டம் எல்லாவற்றையும் நம்ம கண்டுட்டு அப்பெல்லாம் ஆண்டவரை தேடாம கடைசி மரிக்க போற நேரத்துல தான் நம்ம என்ன செய்வோம்? ஐயோ இப்ப நான் சேர்ந்தேன்னா நான் எங்க போவேன்? மரித்தால் எங்கே செல்வேன்? தேவனுடைய பாதத்துக்கு போவேனா? தேவனுடைய வாழ்க்கைக்கு போவேனா? இல்ல இந்த வாழ்க்கையில எல்லாம் எனக்கு இந்த அங்க போனா எனக்கு நிம்மதி இருக்குமா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வந்துட்டு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில படிக்கிறோம், நம்ம படிச்சுட்டு வரும்போதே அடுத்து வர படிப்பு என்ன இருக்குது? வேற விதமான ஒரு படிப்பா இருக்கு. ஐயோ நம்ம அதை படிக்கலையே, இதை தானே படிச்சுட்டு வந்தோம், இப்ப அதை படிச்சாதான் வேலை கிடைக்குமோ அப்படின்னு என்ன செய்யறோம்? சொந்து போறோம். அதே மாதிரி என்ன செய்யறோம்? ஐயோ நம்ம கிட்ட பணம் இல்லையே, நம்ம இவ்வளவு சம்பாதிச்சோம் எதுவும் இல்லாம போயிருது அப்படின்னு நினைச்சு இப்படியாக நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா கடைசியா நம்ம என்ன செய்யறோம்? மரித்தா நம்ம எங்க போவேன்? சொர்க்கத்துக்கு நான் போவேனா? நானு கடைசியா மரிக்க போறேனே, நான் இவ்வளவு பாவம் செஞ்சேனே, இவ்வளவு கடவுளை தேடாம போனேனே, நான் மரித்தனா அவருடைய இதுக்கு போவேனான்னு சொல்லி இந்த ஆத்மா என்ன செய்கிறதாக இருக்கிறது? இளைப்பாறுதல் இல்லாம அப்படியே தேடி அலைகிறதாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த ஆத்மாக்கு நிம்மதி கிடைக்குமானா நிச்சயமா நமக்கு கிடைக்காது. நிம்மதிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. மனுஷனுடைய ஆத்மாவை யார் சிருஷ்டித்தா? இந்த ஆத்மாவை சிருஷ்டித்தது ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்ப அவனுக்குள்ள அந்த ஆவியை வைக்கிறது, உடல், ஆவி, ஆத்மா இல்லையா? சரீரம், ஆவி, ஆத்மா. இந்த ஆவியையும் ஆத்மாவையும் என்ன செய்கிறார்? ஆத்மாவை கொடுத்து ஆவியை என்ன செய்கிறார்? நமக்குள்ள வைக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ தேவனால உருவாக்கப்பட்ட இந்த ஆவியும் ஆத்மாவும் மறுபடியும் எங்க போடும்? யார்கிட்ட போய் சேரணும்? தேவனோடு போய் சேரணும். உடல் தான் எங்க போகுது? மண்ணுக்கு போகுது. பட் இது ரெண்டுமே எங்க போகிறதா இருக்கிறது? தேவனடி சேர்கிறதாக, தேவன்கிட்ட போகிறதா இருக்கிறது என்று சொல்லி ஆவியும் ஆத்மாவும் மறுபடியும் அவரோடு இணைவதற்கு என்ன செய்கிறதா இருக்கிறது? முயற்சி செய்கிறதாக இருக்கிறதுன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா வேதம் நமக்கு தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, விழுந்து போன மனுஷனால தேவனோடு என்ன செய்ய முடியாது? உறவாட முடியாது என்று சொல்லி பாக்குறோம். அப்போ
அதாவது விழுந்து போன மனுஷன் யாருன்னு சொல்லி சொன்னோம்னா, ஆதியில யாரு இதா இருந்தா, ஆதாம் என்ன செஞ்சா, பாவம் செஞ்சான் என்று சொல்லி பாக்குறோம். இந்த ஏதேன் தோட்டத்துல அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, நம்ம மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க, பாவம் செய்ததுனால தேவன் என்ன செய்தார், அவர்களை என்ன செய்தார், ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தொடங்கினது என்னது, பாவம். பாவம் வந்து என்ன சொன்னது, அப்போ வந்து பாவம் என்ன செஞ்சது, அவர்களை மேற்கொண்டது. அதுக்கு பிறகுதான் மரணம் என்பது வந்தது. இவர்கள் செய்த பாவத்தினால தான் அந்த பாவம், மரணம் இது எல்லாமே வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம வேதத்துல பார்க்கிறோம், வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவ மகிமை எல்லாருமே, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யறோம், பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று இருக்கிறது. அதனால தேவனோடு நம்ம என்ன செய்ய முடியாது, உறவு வைத்து கொள்ள முடியாம என்ன செய்கிறதா இருக்கிறது. எது நமக்கு ரெண்டு பேருக்கும் நடுப்புற எது இருக்குது, எது ஒரு பாலமா இருக்குது, தேவனுக்கும் நமக்கும் நடுப்புற எது ஒரு பாலமா இருக்கு, அவர்கிட்ட போய் சேர விடாம நமக்கு பாலமா இருக்கிறது எது, பாவம். பாவம் அப்படிங்கிற ஒரு சுவர் வந்துட்டு நமக்கும் தேவனுக்கும் சேர விடாம பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ நமக்கு வந்து அது என்ன செய்கிறது, எடைய தடையா நிற்கிறதுன்னு போட்டோம். அப்போ தேவனை தேடி இந்த ஆத்மா அழிந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் வந்துட்டு என்ன சொல்றாரு, விடாய்த்து போன ஆத்மா அப்படின்னு சொல்லி அவர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த விடாய்த்து போன ஆத்மாவை நான் சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் என்று யார் சொல்கிறாரு, தேவன் சொல்லுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த விடாய்த்து போன ஆத்மா யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 3 விதமான காரியங்கள், என்ன விதமான ஆத்மாக்களை குறித்து தேவன் சொல்லி இருக்கிறாரு என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு ஆத்மா வந்து தாகமுள்ள ஆத்மா, தர்ஸ்டி. அதுக்கு எப்ப பார்த்தாலும் என்னவா இருக்கும், ஏதாவது ஒரு தாகம் இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த ஆத்மாவுக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு மானுக்கு நீர் தேவைப்படுது, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மா தேவனை உண்மை நோக்கி வாஞ்சித்து கதறிக்கிறதுன்னு தாவீது சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு சங்கீதம் 42:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அது போலதான் தேவனே என் ஆத்மா, தாவீது எப்பவுமே என்ன செய்வாரு, தேவனை நோக்கி வாஞ்சித்து பேசிக்கிட்டே இருப்பாரு, என் ஆத்மாவை நோக்கி வாஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. நாம அப்போ அவர் எப்பவுமே போனாருன்னா, நான் எப்போ உங்க சமூகத்துல வந்து நிற்பேன், எப்போ நான் ஜீவனுள்ள தேவனை தரிசிப்பேன், நான் அவரை விட்டு நான் தூரமா இருக்கிறேனே. ஏன்னா சவுல் வந்து என்ன செய்வாரு, அவர் தாவீதை வந்து துரத்திக்கிட்டே இருப்பாரு. நான் எப்போ உங்க சமூகத்துல வந்து நிற்பேன், என் ஆத்மா யார் மேல வாஞ்சியா இருக்குது, தேவன் மேல வாஞ்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே. அப்ப நம்ம ஆத்மாக்கு ஒரு தாகம் எப்பவுமே இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம், இந்த உலக பிரகாரமான காரங்களில தான் நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப தாகம் உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் வருகிற விதமான எல்லா விதமான காரியங்களிலும் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கோம், தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், தேவனை எல்லாம் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய வாஞ்சை எப்பொழுதும் தேவனை தரிசிக்கணும், அவரோடு கூட உரையாடணும், அவர் கூட பேசணும், என் ஆத்மா அவர் கூட இணைந்து இருக்கணும், எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், எப்பவுமே எனக்கும் அவருக்குள்ள ஒரு ரிலேஷன், அந்த ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 143:6 143:6 143:6 கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உன்மேல் தாகமா இருக்கிறது. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உன்மேல் தாகமா இருக்கிறது. எந்த நிலம் தாகமா இருக்கும், நீர் உள்ள வறண்ட நிலம் தான் என்ன செய்யும், ஐயோ எனக்கு தண்ணி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி தாகமா இருக்கிறது போல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, தாவீது என்னுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது, வறண்ட நிலத்தை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் கைகளை நான் என்ன செய்யறேன், உமக்கு நேராக விரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது போலதான் இந்த வறண்ட ஆத்மாவானது என்ன செய்ய வேணும், ஜீவனுள்ள தேவன் மேல நம்ம எப்பவுமே என்னவா இருக்கும், தாகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இப்போ வறண்ட நிலத்தினால யாருக்குமே எந்த ஒரு பயனும் கிடையாது, அதுல வந்து எதுவும் முளைக்க போறதும் இல்ல. அப்படி சில நிலமெல்லாம் பாத்தீங்கன்னா என்னத்தான் தண்ணி ஊத்தினாலும் என்னத்தான் இது பண்ணாலும் அதுல வந்துட்டு என்ன செய்ய முடியாது, அது எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாதது மாதிரி தான், அந்த வறண்டு போன மாதிரி தான் இருக்கும். இல்ல அதுல பயிரிட்டாலும் எதுவும் உழைக்காததாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கும். அப்போ அந்த என்ன அது என்னத்தான் அது மேல மழை வர்ஷிக்கப்பட்டாலும் அது என்ன செய்யுமா ஏங்கிக்கிட்டே இருக்குமா, திரும்பிய மழையை தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டு அது என்ன செய்யுமா,
அப்படியே ஒண்ணுமே இல்லாதது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அது மாதிரி என்னுடைய ஆத்மா என்ன செய்கிறது, என் ஆத்மா வறண்டு போய் இருக்குது, ஆனா என் ஆத்மா யார் மேல தாகமா இருக்குதுன்னா ஜீவனுள்ள தேவன் மேலேயே எனக்கு தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அலைந்து திரியிறாரு தாவீது ராஜா. ஏன்னா சவுல் ராஜா என்ன செய்யறாரு, அவரை கொல்வதற்காக வகை தேடி சுற்றி கொட்டிக்கிட்டு அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கௌதாரிய வேட்டையாடுறது போல என்ன செய்யறாரு, தாவீது ராஜாவை துரத்திக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போதான் இந்த நேரத்துல தான் அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவரை பற்றி கொண்டு என் ஆத்மா யார் மேல தாகமா இருக்குது, ஜீவனுள்ள தேவன் மேல தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மத்தேயு 5:6 மலைப்பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்வாரு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரை தரிசிப்பார்கள், தேவனை தரிசிப்பார்கள். இல்ல அவர்கள் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், திருப்தி அடைவார்கள் அப்படின்னு இருக்கு. பாத்தீங்கன்னா மத்தேயு 5:6 எதுல இருக்கு, மலை பிரசங்கத்துல இருக்கு. அப்போ நீதியின் மேல எந்த ஆத்மாக்கு பசி தாகம் இருக்குதோ அவர்கள் என்ன செய்வார்களா, திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ நீதி அப்படின்னா என்ன, நீதி என்றால் என்ன, நீதினா வாட் இஸ் ஜஸ்டிஸ்? தேவனுக்கு முன்பாக நாம எப்படி நிக்கணுமா, தேவனுக்கு முன்பாக நாம சரியாக நிற்க வேண்டும். அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அவருக்கு முன்பாக நாம எப்படி நிக்கணும், குற்றமற்றவர்களாக நாம என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். அவருக்கு முன்பாக நம்ம குற்றமற்றவர்களாக காணப்படுவதுதான் எனது நீதி என்று சொல்லி நம்ம பார்த்தா. அப்ப அந்த நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் தான் என்ன செய்வார்கள், தாகம் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அப்ப ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து நமக்குள்ள, அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது நமக்குள்ள யார் ஊற்றெடுத்து வருவா, ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து, ஜீவ தண்ணீராகிய ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்வார், ஊற்றெடுத்து வருவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. நம்ம நீதிமொழிகள்ல கூட ஒரு வசனம் இருக்கு இல்லையா, கர்த்தர் மேல் நம்பிக்கை ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ளத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு சொல்லி, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்து என்ன செய்வாரு, நம்ம அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கும்போது நம்முடைய ஜீவ நீரூற்றாகிய அவர் நமக்குள்ள என்ன செய்வாரு, ஜீவ நதியாக புறப்படுவார் என்று சொல்லிப்பார். நம்ம மான போல என்ன செய்ய வேண்டும், அவரை வாஞ்சிக்கணும். மான நீரோட எப்படி வாஞ்சிக்குதோ அது போல நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கிறிஸ்துவை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஜீவ நதியாக அந்த கிறிஸ்துவை நம்ம வாஞ்சித்து தேட வேண்டும். அப்புறம் அவர் மேல தாகமாக இருக்கணும். முதல்ல அவரை தேடணும், அவர் மேல தாகமாக இருக்க வேண்டும். எப்போ நான் என் தேவனை